இன்னொரு நாள் என்னாச்சு, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கொல்லிக்கு வாடின்னு சொன்னாங்க. என்னடா இது சும்மா வேலை இல்லாமல் வர சொல்ல மாட்டாங்களே, என்னடா வேலை செய்ய சொல்ல போகிறாங்கன்னு போயிட்டு பார்த்தா நல்லா மோட்ரு இறச்சிட்டு இருந்தது, செம்ம கூலிங்காக இருந்தது தண்ணி. சரின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தலைவரை பார்க்க போனாச்சு. போய் பார்த்தோன்னே நல்லா ஒரு ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே ஓகே நல்லா தான் இருக்கும், போ கிளம்பி காற்று வரட்டும்னு சொல்லிட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பெரிய தலைவரை போய் பார்க்க போனால் தலைவர் நல்லா காலையிலே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா சாப்பிட்ற காமிட்டானா, நான் காமிக்க மாட்டேன், நான் ஃபாலோ பண்ணுற டயட்டை நீ சாப்பிட்டு நீ ஃபாலோ பண்ணி நீ டயட் ஆகி சூப்பரான ஃபிகர் ஆகிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டான். டேய் என்னடா பண்ணுறீங்க, இவனும் வந்து பார்த்தா இவன் அதுக்கு மேலே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான், பில்லு மெஞ்சிட்டு இருக்கான். ஒரு வழி அவன் என்ன சாப்பிட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். காலையிலே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுன்னு இருக்கார் தலைவர், வாட்டர் மெலனும் அப்புறம் ஒரு தவிடு மாதிரி ஒன்று. ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணுக்குட்டியில் அவுத்து விட்டு பால் கறக்கணும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே ரொம்ப நாளாச்சு கொல்லிக்கு வந்து நம்ம எல்லா தலைவரையும் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹை சொல்லிட்டு பால் கறக்க கொஞ்சங்க அந்த தலைவர் எட்டி எட்டி உதைக்கிறாரு. என்னப்பா எட்டி எட்டி உதைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மாடை பிடிக்க சொன்னாங்க. ஸோ அப்படியே அவர் கயிறை பிடிச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பார்த்து பேசிகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அவுத்து விட சொன்னாங்க. அப்படியே அவுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் கறந்த வாளியெல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி எல்லா வேலையும் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தால் எங்கள் அம்மா நான் மாட்டை கழுவுறேன், நீ போயிட்டு பெருகி வாரி கூட்டு வந்துடுறாங்க. மாட்டை கழுவுறாங்க. சரி ஓகே நல்லா ஜாலியாக ஹெல்த்தியாக சாப்பிட்டாரு. இப்போ ஃப்ரெஷ்ஷாகி குளிக்க போகிறாரு. சரி ஓகே குளிச்சுட்டு அப்படியே மாட்டை பிடிச்சி கட்டிட்டு பால் வாளி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.